அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது 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 ஏ ராதா கத்தாத, லேட் ஆகுதுன்னு தெரியுதுல, முன்னக்கூட்டியே எந்திரிக்க வேண்டியதானே. 8 மணிக்கு அசைஞ்சு தேர் மாதிரி எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் லேட் ஆகுதுன்னு இப்படி கத்துறது என்ன? உங்க அம்மாச்சி என்ன வீடு போங்குது காடு வாங்குது, அந்த வயசுல ஏதோ என்னால முடிஞ்சதை உங்களுக்கு சமைச்சு தரேன், இதுல வேற லேட் ஆகுதுன்னு இந்த மாதிரி கத்திக்கிட்டு கிடக்கா. காடு வாவான்னு சொன்னா போக வேண்டியதானே அம்மாச்சி. இப்ப நீ எனக்கு சாப்பாடு தெரியா இல்ல நான் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போவா? இந்தா புடி. என்ன போனியா சொல்ற? இப்ப யாருமே உனக்கு தெரியாது, நான் போனாதான் உனக்கு தெரியும். இந்த சாப்பாட்டுக்கு நீ சிஞ்சு அடிப்பா. நான் ஏன் சாப்பாடுக்கு கஷ்டப்பட போறேன் கிளவி? எங்க அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா எங்க அண்ணி வந்து எனக்கு சாப்பாடு போட போறாங்க. போடுவாமா, வாயை பழந்துகிட்டே இரு, அந்த சாப்பாடு போடுவா. நீ அண்ணின்னு ஒருத்தி வந்தா அப்ப தெரியும் உங்க குடுமி அவ கையில. போ கிளவி, காலையிலே கடுப்பேத்தாத. அம்மாச்சி கிட்ட கத்திட்டு கிடக்கா. அக்கா, அம்மாச்சிட்ட லஞ்ச் பேக்க தான் கேட்டேன், அதுக்கு அவங்க அவ்வளோ அட்வைஸ் பண்ணி தராங்க. திட்டெல்லாம் இல்ல நேகா, காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப வேண்டியதானே. இந்த வயசான பாட்டியால ஒன்னும் செய்ய முடியலன்றமா சொன்னேன், அதுக்கு உன் சுவாலியை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டா. ஏ ராதா, பாட்டி இப்படியா பேசுறது? அவங்க ஏதோ வயசான வரத்துல சொல்லுவாங்க, சரி பாட்டின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, அதுக்கு இப்படியா பாட்டி எடுத்து பேசுறது? உன்னை அண்ணன் கிட்ட சொல்லி கொடுத்து விடுவேன். அம்மாச்சி லஞ்ச் பேக்க கொடு. அண்ணனுங்க, அண்ணன் இன்னும் எனக்கு செலவுக்கு காசே தரல இன்னைக்கு. ஏண்டி ராதா, நேத்து தானே அவன் செலவுக்கு 500 ரூபாய் தந்தான், அத ஒரே நல்ல காலி பண்ணிட்டியா? அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆல்வின் ராஜா, இங்க வாப்பா, உன் தங்கச்சி பண்ண கூத்த பாரு. என்ன மாச்சி? ஏல நீ என்ன இப்படி பக்கெட்டும் கையுமா வந்து நிக்கிற? அம்மாச்சி, நான் குளிக்க போனேன், நீங்க கூப்பிட்டு சவுண்ட் கேட்டது, அதான் என்னன்னு கேட்டு போலாமேன்னு வந்தேன். இந்த வாளிய வச்சுட்டு வர உனக்கு தெரியலையாங்கோ. இந்தா உன் தங்கச்சி ஏதோ கேக்கா, என்னன்னு கேளு. என்ன ராதா, ஸ்கூல் கிளம்பியாச்சா? நேஹாமா காலேஜ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேண்ணா. சாப்பிட்டியா நேஹா? சாப்பிட்டுட்டேண்ணா. ஏ ராதா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு லஞ்ச்ல எடுத்தியா என்ன? எடுத்துட்டேண்ணா. சரி, பார்த்து போயிட்டு வாங்கம்மா, அன்னை கடை கிளம்புறேன். அண்ணா. என்ன ராதாமா? அண்ணா, செலவுக்கு காசு தரல. நேத்து அண்ணே உனக்கு செலவுக்கு 500 ரூபாய் தந்தேல்ல, அதுக்குள்ள செலவு பண்ணிட்டியா? அது வந்து அண்ணா, எங்க ஸ்கூல்ல அனாதாசிரமத்துக்கு டொனேஷனுக்கு காசு கேட்டாங்க, அதனால நான் 500 ரூபாவை கொடுத்துட்டேண்ணா. ராதா, ஆசிரமத்துக்கு காசு கேட்டா கொடுக்கணும் தான், கொடுக்கறது நல்லது. ஆனா ஒரு 100 200 கொடுக்கணும், இப்படி 500 ரூபாயா தூக்கி கொடுக்கறது? உங்க அண்ணனும் அத கஷ்டப்பட்டு தானடி உனக்கு தந்தான். பாட்டி, மிஸ் கேட்டாங்க பாட்டி, அதான் என்ன பண்றது தெரியல, என்கிட்ட வேற காசு இல்ல, 500 ரூபாய் தான் இருந்துச்சு, அதான் கொடுத்துட்டேன். இந்த பாரு ராதா, நான் உனக்கு செலவுக்கு தர காசை நீ செலவு பண்ணு, உன் மிஸ்ஸுக்குலாம் ஒன்னும் கொடுக்க வேண்டாம். அப்படி மிஸ் ஆசிரமத்துக்கு கொடுத்தே ஆகணும்னு கம்பல் பண்ணா நீ என்னோட போன் நம்பர் கொடு, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிக்கிறேன். நீ எல்லாம் உன் கையில இருக்க காசை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அண்ணே எப்பவுமே ராதாவை இப்படி திட்ட மாட்டாங்களே, எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுத்துருவாங்க, ஏன் இப்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை இந்த அருந்தவாளு காசை ஏதாச்சும் வீணா செலவு பண்ணிருக்கும்னு நினைக்கேன், அண்ணன் பார்த்துருப்பாங்க. சரி சரி, அவளுக்கு இவ்வளவு காசு போதும், அதிகமா கொடுக்க கூடாதுதான். சரி, இனி காசு கேட்டா உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன் மிஸ்கிட்ட.
அம்மாச்சி பைபிள் கிட்ட காசு இருக்கு அது போய் எடுத்துட்டு வாங்க. டாடி ராதா பேக்கப்படி, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். நேஹா உனக்கு செலவு காசு வேணுமாமா? வேண்டாண்ணா, நேத்து 100 ரூபாய் தந்தாலும் அதை அப்படியே வச்சிருக்கேன், செலவு எதுவும் பண்ணல, எனக்கு அதே போதுண்ணா. ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் நான் அண்ணே காசு கொடுத்துருக்கேன். கேண்டீன்ல ஏதாவது ஜூஸ் கீஸ் குடி சரியா? ஆ சரிண்ணா. ஏல ஆல்வின் 100 ரூபாய் தான் இருக்கு, வேற காசு இல்லையே? ஆமா அம்மாச்சி வேற காசு இல்ல, நேத்து நான் 100 ரூபா தான் கொண்டு வந்தேன். எப்பா ஆல்வின், நேத்து கடையில வேலை எதுவும் வரலையப்பா? வேலைலாம் நடந்துச்சு அம்மாச்சி, அதுல கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு, அந்த காசு அப்புறம் கையில கொஞ்சம் காசு வச்சிருந்தேன் அந்த காசு, அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 25,000 வட்டிக்கு வாங்கினேன். எல்லா காசையும் ஒன்னா சேர்த்து ராதாவுக்கு போய் நேத்து பீஸ் கட்டிட்டு வந்தேன் அம்மாச்சி. அவளுக்கு 2 நாள் தான் டைம் கொடுத்தாங்களாம் பீஸ் கட்ட. 50,000 இல்ல, நேத்து தான் போய் கட்டிட்டு வந்தேன். 50,000மா? எப்பா ஆல்வின், அவளுக்கு 50,000 பீஸ் கட்டினா? அம்மாச்சி தங்கச்சி படிக்கிறதுக்கு தானே பீஸ் கட்டியிருக்கேன், அதுக்கு ஏன் வாயை பொழக்குறீங்க? இல்லப்பா ஆல்வின், 50,000னா அரை பவுன் நகை எடுத்து பிள்ளைக்கு சேர்த்து வச்சிருக்கலாம்ல, அதுக்குத்தான். பாருங்க அம்மாச்சி, நகை எப்ப வேணாலும் எடுக்கலாம், ஆனா படிப்பை எப்பவும் வாங்க முடியாது. அவ நல்லா படிக்கட்டும், படிப்பு தானே முக்கியம். நீங்க காசை கொடுங்க. இந்தாப்பா புடி. இந்தாமா 100 ரூபாய் இருக்கு, இதை செலவுக்கு வச்சுக்கோ. அண்ணா 100 ரூபாய் தானா? இன்னைக்கு இதை வச்சுக்கோடா, அண்ணி நாளைக்கு நிறைய காசு தரேன். சரி அம்மாச்சி நான் குளிச்சுட்டு கிளம்புறேன், நீங்க எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. யாருக்கு வேணும் இந்த 100 ரூபாய்? எங்க கேண்டீன்ல ஒரு ஜூஸ் விலையே 150 ரூபாய். இந்த 100 ரூபாய் கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இந்த காசெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்புறேன். கழுத காசத்துக்கு இப்படி எரிஞ்சிட்டு போறா? ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு தானே தெருவா அலைஞ்சோம், இந்த கழுதைக்கு எங்க அது தெரிய போகுது? 100 ரூபாய் தாள தூக்கி வீசுறாள, இதை வச்சு 2 நாள் குழம்பு வச்சிடலாம். இதை அந்த ஆல்வின் ராஜா பார்த்தா எவ்வளவு சங்கடப்படுவான். அம்மாச்சி அந்த காசை அவட்ட கொடுக்காண்டா, நீங்க எடுத்துட்டு போங்க. ஆ சரிம்மா நேகா. ஏ ராதா கொஞ்சம் நில்லு. என்ன மண்டையில கொட்டுனேன்னு வச்சுக்கோ, ரத்தம் வந்துரும். என்னடி காசத்துக்கு எரிஞ்சிட்டு போற? அப்படின்னா எனக்கு காசு வேண்டான்னு அர்த்தம். போய் போய் அண்ணன் செலவுக்கு 100 ரூபாய் தராரு. பல்ல உடைச்சு போடுவேன். அறிவு இருக்கா அறிவு கட்டவள? அண்ணே நேத்து தானே உனக்கு 50,000 பீஸ் கட்டினேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு சரி பாவம் சொல்லி 100 ரூபாய் தந்திருக்காங்க, நீ அதை தூக்கி இப்படி வீசுற? இந்த பாருடி, நம்ம ஒன்றும் ராயல் ஃபேமிலி கிடையாது, நம்மளும் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். இருக்கிற காசை வச்சு தான் நம்ம செலவு பண்ணணும். இந்த மாதிரி துமுறெல்லாம் அலைஞ்சேன்னு வச்சுக்கோ, மூஞ்செல்லாம் அடிச்சு பேத்து போடுவேன். என்ன தடவை காசை கீழே வீசி பாரு, அப்போ கையை முறிச்சிருவேன். போக்கா, எப்ப பார்த்தாலும் நீ கஷ்டம் கஷ்டம்னே சொல்லிட்டு இருக்க. சரி போ, நான் எனக்கு வேன் வந்துட்டேன், நான் கிளம்புறேன். சின்ன வயசுலயே இவகிட்ட கஷ்டத்தை சொல்லி வளர்த்துருக்கணும், அப்படி வளர்க்காததுதான் இவ வீட்டு நிலைமையை புரிஞ்சுக்காமையே பேசிக்கிட்டு இருக்கா. அண்ணன் பாவம். டாக்டர் விஜய், ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க இப்போ? என்னது டென்ஷன் ஆகுறேனா? அப்போ இங்க நடந்த விஷயத்துக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோமா டாக்டர் சிவா? இங்க நடக்கிற விஷயத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நம்மளால என்ன பண்ண முடியும்? அதானே இப்போ நம்மளால என்ன கிழிக்க முடியுது? நேத்து இந்நேரத்துக்கு உயிரோட இருந்த அந்த சின்ன பையன் இன்னைக்கு பொணமா இருக்கான். அப்போ அதுக்கு யார் காரணம்? மீரா, இந்த பையனை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவோ பெரிய கேஸ் எல்லாம் அசால்ட்டா டீல் பண்ணியிருக்கேன், ஆனா இந்த கேஸ் என்னமோ டீல் பண்றதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. டோன்ட் ஃபீல். ஏண்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி கேஸ்லாம் நிறைய வந்திருக்கு, அப்பெல்லாம் நீ இந்த மாதிரி ஒரி பண்ணிக்கல. இந்த கேஸ் மட்டும் நீ எடுக்க இவ்வளவு தயங்குறா ஏண்டா? இந்த பசங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அவங்க வயிறு பசிக்காக சிக்னல்ல நின்று வரவங்க போறவங்ககிட்ட 1 ரூபாய் 2 ரூபாய் வாங்கி சாப்பிட்டு ஜாலியா இருந்திருப்பாங்க. இந்த பசங்களை போய் கொல்லணும்னு எப்படி தோணுச்சு? இந்த பசங்களை கொல்றதுக்கு எப்படி அவங்களுக்குலாம் மனசு வந்துச்சு? இதெல்லாம் பேசி நமக்கு என்ன ஆக போகுது? நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம கடமை. இதெல்லாம் போலீஸ் கேஸ், அவங்க பாத்துக்கிடுவாங்க. நீ ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா?
ஆமா, இந்த கேஸ போலீஸ் பார்த்து கிழிச்சாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மொத தடவை இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துருச்சு. அப்பதே நம்ம போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா அவங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. அன்னைக்கு மட்டும் இந்த கேஸ அவங்க சீரியஸா எடுத்திருந்தாங்கன்னா இப்போ இந்த குழந்தை இறந்திருக்காது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இதே மாதிரி கேஸ் இதோட 10 வந்துருச்சு. 10 அனாதை குழந்தைங்கள இறந்திருக்காங்க. இன்னும் என்ன பண்றாங்க? அந்த போலீஸ் புடுங்கிட்டா இருக்காங்க. டாக்டர் விஜய், நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அதுக்கு மேல அவங்க பாத்துக்கிடுவாங்க. விக்ராஜ் சார், என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசுறீங்க? இதோட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே 10 கேஸ் வந்துட்டு. அப்போ சென்னை சிட்டில எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கு? நான் கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு கேஸ் எவ்வளவு ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். இத அப்படியே விட சொல்றீங்களா? அப்படி சொல்லல விஜய் டாக்டர். இத நம்மளால என்ன பண்ண முடியும் தான் சொன்னேன். இதை யாரோ திட்டமிட்டு அனாதை குழந்தைகளை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால முடியும் விக்ரம் சார். நம்மளும் இந்த நாட்டு குடிமகன் தானே. அதனால தப்ப தட்டி கேட்கிற உரிமை நமக்கும் இருக்குதானே. பாவம் இந்த குழந்தைங்க இப்படி அம்மா அப்பா இல்லாத குழந்தைய பார்த்து அவங்க முக்கியமான பாட்டெல்லாம் எடுத்து இப்படி அசால்ட்டா பாடிய தெருவுல தூக்கி போட்டுட்டு போறாங்கன்னா அவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது. அவன் பின்னாடி பெரிய நெட்வொர்க்கே இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதை கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகே ஓகே டாக்டர், எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இனி அவன் டாக்டர் அடுத்தது எந்த குழந்தையோன்னு நினைக்கும் போதிலே ரொம்ப பதட்டமா இருக்கு. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் டாக்டர். சிவா, சொல்லுங்க டாக்டர். இந்த பையன் எந்த சிக்னல்ல நின்றுட்டு இருந்தான்? அப்புறம் எத்தனை மணி வரையும் அங்கேயே நின்று இருக்கான்? இந்த பையன்ட்ட யாரெல்லாம் பேசினாங்க? அப்புறம் இந்த பையன் யார்கிட்டலாம் பேசினா? இந்த எல்லா டீட்டெயிலும் நீ கலெக்ட் பண்ணி நாளைக்கு வரும்போது நீ என்கிட்ட வந்து கொடுக்குற. ஓகே டாக்டர். நான் இன்னைக்கு ப்ராஜெக்டை முடிக்கலல்ல. கிளாஸ்ல வச்சு அந்த சார் என்ன திட்டாரு. எல்லாருமே என்னதான் பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. அந்த சார் தான் திட்டுவார்னு உனக்கு தெரியும்லடி. அப்புறம் அவர் ப்ராஜெக்ட் ஒழுங்கா முடிச்சிருக்கலாம்ல. நீ அப்படி அதை பண்ணாம என்னத்த வெட்டி முடிச்சிட்டு இருந்தா வீட்ல? அவ அப்படி என்னத்த வெட்டி முடிச்சிருப்பான்னு நீ நினைக்கிற? அவ யூடியூப்ல அந்த பிடிஎஸ் இருக்கானே, அவன் போட்டோ பார்த்தே நேரத்தை ஓட்டிருப்பா. அபி, அந்த பிடிஎஸ்யா பார்த்தா அவ கலக்கிற லூசு. நான் என்ன யூடியூப்ல அவனையே பார்த்துட்டு இருந்தேன்னு இவ வந்து பார்த்தாளாங்க. எங்கள் கசின் சிஸ்டருக்கு மேரேஜ், அதனால எங்கள் வீட்டில் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டே இருந்ததுல நான் ப்ராஜெக்ட் இருந்ததே மறந்துட்டேன். சரி விடுடி. நல்ல வேளை அந்த சார் உனக்கு ஒரு நாள் பர்மிஷன் தந்திருக்காரு. நாளைக்குள்ள கண்டிப்பா முடிச்சிட்டு வந்துரு. இன்னைக்கு வர மெகந்தி பென்ஷன்டி, அதனால ப்ராஜெக்ட் எப்படி முடிக்கிறதுனே தெரியல. ஏ அபி, உன்னால அப்படி ப்ராஜெக்டை முடிக்க முடியலன்னு வச்சுக்கோ, நாளைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டுரு. அட எலும்பி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியோ? நான் மட்டும் நாளைக்கு காலேஜுக்கு வராட்டி அந்த சரண்கிட்ட நீ பேசி அவனை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு பாக்குற, அப்படிதானே? என்னடி அபி, சரண் மேல மதுவுக்கு ஒரு கண்ணு தான் போல. ஆமாடி, விஷயம் தெரியாதா? அன்னைக்கு லவர்ஸ் டே அன்னைக்கு இவ ப்ரொபோஸ் பண்ணியிருக்காவ அவனுக்கு. அவன் மூஞ்சில் அடிச்சால நான் அபியை தான் பாக்குறேன்னு சொல்லிட்டானா. இது ஓடி ஒப்பாரி காலேஜ் முடிய தட்டியும். ஆமா, அவன் பெரிய அழகன். அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு நான் ஃபீல் பண்றதுக்கு. அவன் என் அழகுக்குலாம் கால் தூசி வரமாட்டான். பொடி. என்னடி அபி, நம்மெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த கருவாயன் குரங்கு மாதிரி நம்மளே பார்க்க எதுவுமே பேச மாட்டேன். என்னாச்சு அவனுக்கு? ஏண்டி அமிர்தா, இவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஏண்டி நினைக்கிற? அன்னைக்கு அந்த பையன் லவர்ஸ் டேக்கு சும்மா தான் அவனுக்கு பூவை கொடுத்தான். அதுக்கு அவனை அந்த அடி அடிச்ச. அதுல இருந்து அவன் இப்படிதான் சோகமா உட்காந்துருக்கான். ஓ, அன்னைக்கு கொடுத்த அந்த அறையில தான் ஆள் இப்படி உட்காந்துருக்கானோ? எப்படி சிரிக்கிறா பாரு, நம்மளையே அடிச்சிட்டு. ஏ கருவாயா, அன்னைக்கு நான் அடிச்சனே, அதனாலதான் நீ எங்க கூட பேச மாட்டேங்கிறியா? ஆமா, அன்னைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு உன்கிட்ட ரிஹர்சல் பார்க்கலாமேன்னு ஒரு பூ எடுத்து நீட்டினேன். அதுக்கு என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே அடிக்கிறது. நீ நீட்டுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு குழு கொடுத்துட்டு நீட்டி இருக்கணும். நீ பாட்டு நீட்டிட்டு ஐ லவ் யூ சொன்னா அப்புறம் அறையாம என்ன பண்றது? என்னையாச்சும் எது செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டே செய். என்னடா? சரி சொல்லிட்டே செய்யறேன். சரி கருவாயாக, நாங்க கிளம்புறோம். நீ போற வழியில மது உங்க வீட்டு கிட்ட தான் இருக்கா, அவளை டாப் பண்ணிரு. ஏய் அமிர்தா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? எல்லாரும் கேண்டீன்ல போய் வடை பஜ்ஜிலாம் சாப்பிட்டு பொறுமையா போலாமே. இல்லடா, என் வண்டியில வேற பிரேக் கொஞ்சம் கம்மியா இருக்கு. போற வழியில பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும். அப்புறம் இங்கேயும் போயிட்டு பிரேக்கை பார்க்க போனா லேட் ஆயிரும். அதனால இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்.
அமிர்தா நீங்களாம் கேண்டீன்ல உட்காந்துருங்க, நான் வேணா வண்டியை போய் பிரேக்கை பார்த்துட்டு வரட்டா? வேணாம், நீ கிளம்புங்க. நாங்க போற வழியில அப்படியே நானும் தான் ஒண்ணா போறோம். போற வழியில ஏதாவது மெக்கானிக் செட் இருந்தா பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். ம் சரிடா, பார்த்து நாளைக்கு பார்க்கலாம். ம் மது பாய், நைட்டு கால் பண்ணு. என்னடி ரகசியமா 2 வாரத்துக்குள்ள? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் அபி, போற வழியில மெக்கானிக் செட் இருக்குல்ல? இருக்குடி, அவன் 24 hours திறந்து தான் வச்சிருப்பான். எப்ப போனாலும் ரிப்பேர் பார்த்துக்கிடலாம். ஏய் அபி, உங்க ஏரியாவில் அந்த கடை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, என் கூட கொஞ்சம் வருவியா? ஏய் அமீர்தா, எனக்கு அந்த கடைக்கு வர ஆசை தாண்டி. ஆனா எங்க சொந்தக்கார அக்காவுக்கு இன்னைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் சொன்னேன்ல, அங்க வந்தா லேட் ஆயிரும்டி. உனக்கு நான் அட்ரஸ் சென்ட் பண்றேன், நீ அந்த வழியே போ. கரெக்டா அந்த கடை திறந்துருக்கும். சரி, நான் கிளம்புறேன், நீ அட்ரஸ் கரெக்டா சென்ட் பண்ணிரு. கருவையா, நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு ஆந்த கண்ணி, காத்து வரட்டும். போடா. ஏய் மது, கிளம்புறேன்டி. டேய் கருவாயா, அன்னைக்கு நீ வேணும்னு தானே அமிர்தாக்கு ரோஸ் கொடுத்த? இல்லையே. டேய் கருவாயா, என்கிட்டயே வா போய் சொல்ற. நீ கொஞ்ச நாளாவே அமிர்தாவை பாக்குற விதமே சரியில்லை. நான் உன்னை நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அமிர்தாவை பாக்குறது உனக்கு தெரிஞ்சுதா? அதெல்லாம் பச்சையாவே தெரிஞ்சிச்சு. என்னடா அமிர்தாவை சைட் அடிக்கிறியா? எனக்கு அமிர்தாவை முன்னால இருந்தே பிடிக்கும், ஃப்ரெண்டாவும் பிடிக்கும், இப்போ ரொம்பவும் பிடிச்சிருச்சா. அதான் அவளுக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணி பார்த்தேன், ஆனா அவ அது புரிஞ்சுக்காம அடிச்சிட்டா. டேய் டேய் கருவாயா, என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் கூட நீ அவளை பிளாட்டுக்கு தான் பாக்குறேன்னு நினைச்சேன். அவ நம்ம ஃப்ரெண்டுடா. நீ மட்டும் இப்படி பார்த்துட்டாலேன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே அவ கட் பண்ணிடுவா. மது, இப்போதைக்கு அமிர்தா கிட்ட என் காதலை நான் சொல்ல மாட்டேன், ஆனா அந்த 3rd year முடிக்கிறதுக்குள்ள என் காதலை கண்டிப்பா நான் அமிர்தா கிட்ட சொல்லதான் செய்வேன். டேய் டேய் பாத்துடா, அவங்க அண்ணன் மாதிரிலாம் நல்லா அண்டா குண்டா மாதிரி சாப்பிட்டு நல்ல தடியா இருப்பாங்க. அவன் அடிச்சா நீலாம் தாங்க மாட்ட, பாத்துக்கோ சொல்லிட்டேன். ஏரியாவுல தான் மெக்கானிக் செட் இருக்குன்னு சொன்னா அபி, ஆனா கடை எங்கேயும் காணோம். கொஞ்சம் தூரம் போய் பாப்போம். பேர் என்னமோ சொன்னால, ஆல்வின் மெக்கானிக் செட். சரி, யார்கிட்டயாவது கேட்போம். டேய் ஆல்வின், நேற்று உன் தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக காசு கிடைச்சதா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டினியா? கட்டிட்டேல. எப்படிடா? டேய், நான் உங்ககிட்ட 10,000 ரூபாய் தானே தந்தேன், மீதி 40,000 எப்படிடா புரட்டி கேட்டுனேன்? ஆமால, இந்த காசை புரட்டதுக்குள்ள படாத பாடு போட்டேன். நீ இந்த 10,000 என்கிட்ட ஒரு 15,000 இருந்துச்சுல, சேர்த்து போட்டு 25,000 ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அனிஸ் நகர்கிட்ட இருக்கிற சேட்டாங்கிட்ட போய் 25,000 வட்டிக்கு வாங்கினேன். சேர்த்து மொத்தம் 50,000 கொண்டு கட்டிட்டேன். டேய், ஏன்டா வட்டிக்கெல்லாம் காசு வாங்கிட்டு இருக்க? அப்புறம் அதை அடிக்கிறதுக்கு திரும்பி நீ கஷ்டப்பட்டு வேலை செய்வ. என்னெல்லாம் பண்றது? என் தங்கச்சி +2 படிக்கா, இப்போ பீஸ் கட்டி தான் ஆகணும். இந்த பீஸால அவ படிப்புல இது பாதிப்பு வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் வாங்கி கட்டிட்டேன். இப்போ உன் தங்கச்சி +2 தான் படிக்கிறா, அதுக்கு ஃபீஸ்க்கு நீ இப்போ வட்டி வாங்கி கட்டுற. அடுத்து அவ காலேஜ் போவா, அப்போ காலேஜ் ஃபீஸ்க்கு வட்டி வாங்கி கட்டுவ. இப்படியே நீ வட்டி கட்டி கடத்துல முழுக போற பாரு. பரவாயில்ல, என் தங்கச்சிகளுக்காக கடத்துல முழுதுனா நான் சந்தோஷமா தான் அதை ஏத்துக்குவேன். கண்டவுடன் நெஞ்சுக்குள்ளே லட்சம் சிறகுகள் முளைக்குதே. இதுதான் அபி சொன்ன மெக்கானிக் செட்டோ? ஹலோ ஹலோ, யாரு இந்த லூசு கடை முன்னாடி வந்துட்டு போனே இல்லாம ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான். யாரு? என்னையா மேடம்? டேய் ஆல்வின், அந்த பொண்ணு ஏதோ ஹலோ ஹலோன்னு தான் கூப்பிட்டுச்சு, அது ஹலோ கூப்பிட, நீ ஏன் என்னன்னு கேக்குற? என்ன நக்கலா? ஹலோ, உங்களை தான் கூப்பிட்டேன். இந்த பாருங்க மேடம், என் பேர் ஹலோ கிடையாது, என் பேரு சதீஷ்ன்னு கூப்பிட்டாதான் நான் என்னன்னு கேட்பேன். ஏல சும்மா இல்ல மேடம். என்ன மேடம் பிரச்சனை? வண்டியில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதை பார்க்கணும். என்ன பிரச்சனை மேடம்? நீங்க மெக்கானிக் தானே, நீங்க தான் பார்க்கணும். சரி சரி மேடம், பார்க்கலாம். ஏல சதீஷ், அந்த வண்டியில என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் பாரு. ஆமா, இவன் வண்டி அப்படியே பார்த்துட்டாலும். நீங்க நில்லுங்க.
நீங்க என் வண்டியை பார்க்கண்டா. ஏன் இவரு பார்க்க மாட்டாரோ? மேடம் அவனும் மெக்கானிக் தான், அவனும் நல்லா பார்ப்பான் மேடம். நாயை சொன்னா நாய் வாழை ஏவ கூடாது. நீ தான் வந்து என் வண்டியை பார்க்கணும். என்னம்மா நீ பேசுறது பார்த்தா ரிப்பேர் பார்க்க வந்த மாதிரி தெரியல, கடையில வம்புலுக்குன்னே வந்திருக்கியோ? என்ன வாய் நீளுது? என்ன பார்த்தா அம்மா மாதிரி தான் தெரியுதா? இல்ல வேற மாதிரி தெரியுது. இல்ல சதீஷ் சும்மா இல்ல. இப்போ என்ன, நான் உங்க வண்டியை பார்க்கணும் அவ்வளவுதானே, இந்த வரேன். மேடம் கொஞ்சம் கீழே இறங்குங்க, அப்பதான் வண்டியில என்ன பிரச்சனைன்னு பார்க்க முடியும். சரி. புலியாரும் என்னை தாண்டி போனால் உன்னை நினைப்பேன். உந்தன் ஆசை முகம் பார்த்து கிடக்கத்தான் உயிரை சுமந்தேன். நெருங்கவும் இல்லை விலகவும் இல்லை நெஞ்சம் செய்யும். என்ன பிடிச்சா? மேடம் நீங்க வண்டியில இருந்து கீழே விழ பார்த்தீங்க, அதனாலதான் பிடிச்சேன். மேடம் ஏன் என்ன அடிச்சீங்க? சரி, நான் கீழே விழுந்திருந்தா கூட இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க மாட்டேன். ஆப்டால் ஒரு மெக்கானிக் என்ன தொட்டுட்டா, எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏண்டா என்ன அடிச்சா? ஏண்டி பஜாரி, நீ கீழே விழுந்துட கூடாதுன்னு என் ஃப்ரெண்டு உன்னை பாவம் பார்த்து புடிச்சா, நீ அவனே கை நீட்டி அடிப்பியோ? இல்ல இல்ல சதீஷ் சும்மா இல்ல, கஸ்டமர் கிட்ட ஏன் வம்புழுத்துக்கிட்டு இருக்கா? யாரு இந்த மூஞ்சி? கஸ்டமரா? போடா, இப்படி ஒரு கஸ்டமரே நமக்கு தேவையில்லை. இந்த அமிர்தா மேலேயே நீ கை வச்சிட்டல்ல, நான் யார் நீ கூடிய சீக்கிரத்துல உனக்கு காட்டுறேன். மேடம் அவனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேக்குறேன். உன் சாரியை கொண்டு குப்பையில போடு. இந்த அமிர்தா யாரு நீ அவனுக்கு நான் காமிக்காம விட மாட்டேன். சதீஷ் எதுக்கு அந்த பொண்ணை அடிச்சா? பார்த்தா அந்த பொண்ணு பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு. தேவையில்லாத பிரச்சனை நமக்கு எதுக்குல? டேய் ஒன்னா மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. ஒரு ஆம்பளை கை தீட்டி அடிக்கிறானா அவனுக்கு எவ்வளவு பணத்துக்கு இருந்திருக்கும்.